அவனுக்கு நீங்க கேட்கறதா எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துகள். கொஞ்சம் சரவணகுமார் கொஞ்சம். இதை நான் முழுமையாக எதிர்க்கிறேன். பாராளுமன்ற ஜனநாயக முறையில ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாத விஷயம். ஏன்னா பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில மெஜாரிட்டி இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேண்டேட் இருக்கு. மெஜாரிட்டி போயிருச்சுன்னா புதிதாக வேற யாராவது மற்றவர்களுடைய ஆதரவோடு மெஜாரிட்டி உருவாக்க வேண்டும், இல்லாவிட்டி தேர்தலை சந்திக்க வேண்டும். ஜனாதிபதி முறையில் இருக்கிற ஆட்சியில தான் பிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியும். ஒரு பார்லிமெண்டரி டெமோக்ரஸியில பிக்ஸ்டு டேர்ம், அதாவது நம்ம வெஸ்ட்மின்ஸ்டர் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல நம்ம ஃபாலோ பண்றோம், அங்க பிக்ஸ்டு டேர்ம் கவர்மெண்ட் இருக்க முடியாது. அதனால இது என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அரசியல் சாசனத்துக்கு நம்மளுடைய ஆட்சி முறைக்கு எதிரானது. இரண்டாவது, ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தாக்க என்னமோ செலவு கம்மியாகும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய செலவெல்லாம் இந்தியாவில் ஆவறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டுக்கு 5-6 தேர்தல் நடப்பது நல்லது. ஒரு 30 மாநிலங்கள் இருக்கிறது, ஒரு ஆண்டுக்கு சராசரியா 3-5 மாநிலத்துக்கு தேர்தல் வரும். அது வர தப்பே கிடையாது. அடிக்கடி தேர்தல் வர்றதுனாலதான் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அரசியல் கட்சிகள் கொஞ்சம் விழிப்போடு இருப்பார்கள். 5 ஆண்டுக்கு ஒரு முறைதான் தேர்தல் வருகிறது என்றால் அரசியல் கட்சிகள் விழிப்போடு இருக்க மாட்டார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள் ஒரு மெத்தன போக்கோடு இருப்பார்கள். மாநில தேர்தலின் மூலமாக கூட சில சமயம் மக்கள் மத்திய அரசாங்கத்திற்கு சில பாடங்களை புகட்டுவார்கள். அடிக்கடி தேர்தல் வருவதன் மூலமாகத்தான் என்னை பொறுத்தவரை மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடிகிறது. ஒரு சாரிடான் மாத்திரம் மிச்சம், அவ்வளவுதான். நேற்று ஜனநாயகனுக்கு ராகுல் காந்தி அவர்கள் வரவேற்பு கொடுத்திருந்த அடுத்த நாளே பராசக்தி குழுவை கூப்பிட்டு பொங்கல் விழா நடத்துறது. 2 படத்தையும் நான் பாக்குறதா இல்ல. திரைப்படத்தை வச்சு தமிழ்நாடு அரசியல யாராவது நிர்ணயம் பண்ணாங்க நினைச்சாங்கன்னா அது தப்பு. ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகர் தமிழ்நாடுக்கு முதலமைச்சர் ஆயிருப்பார். அவர் படம் நிறைய ஓடிச்சு ஒரு காலத்துல. அதனால திரைப்படத்தை வச்சு நீங்க என்னமோ தமிழ்நாடு அரசியலையோ தமிழ்நாடு நரேட்டிவையோ மக்களுடைய எதிர்பார்ப்பையோ மக்களுடைய மனநிலையோ யாராவது வெளிப்படுத்தலாம் நினைச்சாங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று என்னுடைய அர்த்தம். இது என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ் படம் எடுத்திருக்காங்க. அவர்களுக்கு லாபமோ நஷ்டம் வரதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இது எந்த நரேட்டிவையும் செட் பண்ண போறதில்ல. அந்த 2 படத்தையும் நான் பாக்குறதாவும் இல்லை. ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? இது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? திரைப்படத்தில் வரது ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்டா? என்ன சிறந்த ஹிஸ்டாரியன்ஸ், அதாவது சரித்திரத்தை படித்தவர்கள், சரித்திரத்தில் ஆராய்ச்சி பண்ணவர்கள் இதை விளக்கி இருக்கிறார்களா? அதனால தயவு செய்து ட்ரிவியலைஸ் பண்ணாதீங்க பாலிடிக்ஸ். 2 ஒரு 3 மணி நேரம் படமும் எனக்கு எவ்வளவு நேரம் கூட தெரியாது. 2 படமும் ஏதோ ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. ஒரு தமிழ்நாட்டு அரசியல் இது நிர்ணயம் பண்ண போது இதுதான் மக்களுடைய மனநிலையை வெளிப்படுத்துகிறது என்று யாராவது நினைத்தார்கள் என்றால் அரசியலே புரியாதவர்கள் தான் அப்படி பேசுவார்கள். பொங்கல் விழா கூட நடத்தினா ஆஸ்கர் கூட அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றான். அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இது irrelevant இஷ்யூ. அந்த படமோ அந்த படத்தோட கதையோ அந்த கடையில் இருக்கிற கற்பனையோ என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு irrelevant இஷ்யூ. இன்னைக்கு irrelevant இஷ்யூனா நிறைய இருக்கு பேசுறதுக்கு. நீங்க தெருநாய் பிரச்சனை ரெலவெண்ட் இஷ்யூ, ரேபீஸ்ல செத்து போறவங்க ரெலவெண்ட் இஷ்யூ, ரோட்ல குப்பை வராது ரெலவெண்ட் இஷ்யூ, படிச்சவனுக்கு வேலை கிடைக்காது ரெலவெண்ட் இஷ்யூ, காலேஜுக்கு போற ஃபீஸ் அதிகமா இருக்கு அது ரெலவெண்ட் இஷ்யூ. படம் கலெக்ஷன் ஆகுதா கலெக்ஷன் ஆகலையா, அதுல இருக்கிற கற்பனை சீன் எப்படி இருக்குன்றதெல்லாம் ரெலவெண்ட் இஷ்யூவே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எந்த படத்தையும் தடை பண்ண வேணாம். மக்களுக்கு நல்லா தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு தெரியும். அதனால சொல்லணும், இதுக்கெல்லாம் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயமே கிடையாது. படம் பாக்குறவங்க போய் பார்ப்பாங்க, என்டர்டைன்மெண்ட், ஒரு பொழுதுபோக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த ஒரு சீரியஸ்னஸ் இந்த 2 படத்துக்கும் கொடுக்க தேவையில்லை. நான் 2 படத்தையும் பாக்குறதாவும் இல்லை. இது சமீப காலமே கிடையாது. எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கும் யதார்த்த எதிர்பார்ப்பு. எதுக்கு அரசியல் கட்சி நடத்துறோம்? எங்களுடைய பிரதிநிதிகள் தேர்தலில் நிக்கணும், எங்க பிரதிநிதிகள் தேர்தலில் வெற்றி பெறணும். அப்படியே கணிசமானவர்கள் வெற்றி பெற்ற ஆட்சியில் அதிகாரத்தில் எங்களுக்கு பங்கு வேணும். இதுக்கு தானே அரசியல் கட்சி இருக்கு. இது ஒன்றும் புதிதான சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் தாட்டோ உலகத்தில் யாருக்குமே உதிக்காத சிந்தனையும் இந்த அரசியல் கட்சிக்கு வரலையே. எல்லா அரசியல் கட்சியும் அதுக்கு தானே ஜனநாயகத்தில் தேர்தலில் நிக்கிறோம். இந்த ஆட்சியில யாருமே கேட்கல. இந்த ஆட்சியில அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கு. வருகின்ற தேர்தலில் வருகின்ற எதிர்பார்ப்பை எல்லா அரசியல் கட்சி தான் சொல்றாங்க. எந்த அரசியல் கட்சி எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் வேண்டாம்னு சொல்லிட்டு தேர்தலில் நிக்கிறாங்க? அப்படின்னு நாங்க ரோட்டரி கிளப், லயன்ஸ் கிளப்பா மாறிடுவோம்.
ஏன்னா தேர்தலில் நிக்கிற அத்தனை பேருக்கும் அதே எதிர்பார்ப்பு தான். இது ஒரு புதிய சிந்தனையோ யுனிக் சிந்தனையோ ஒரு ஒரிஜினல் சிந்தனையோ கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற யதார்த்த சிந்தனை தான். இது ஒண்ணு என்ன, இது என்ன கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் மாதிரியா? அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. காங்கிரஸ் கட்சிக்கு 1967 நேரடி ஆட்சியில் இல்லை. எங்களுக்கு 1967 பல எதிர்பார்ப்புகள் இருக்கு. சில சமயம் வாய்ப்புகள் வந்துச்சு, வாய்ப்புகளை நழுவி விட்டோம். கட்சியில இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? எங்க கட்சி ஜெயிக்கணும், எங்க கட்சி ஜெயிச்சா எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு வேணும், இல்ல நேரடியாகவோ இல்லைன்னா முழுமையாகவோ இல்லைன்னா பார்ட்டாவோ வேணும். இது யதார்த்தம் ஒண்ணு. இது ஒன்றும் ஒரு யுனிக்காகவோ ஒரு ஒன்றும் புதுமையான கருத்தே கிடையாது. அதுல என்ன வாட் இஸ் நியூ அபவுட் திஸ்? எந்த பார்ட்டிக்கு இந்த எண்ணம் இல்ல? ஏதாவது அரசியல் கட்சிக்கு, தேர்தலை சந்திக்கின்ற அரசியல் கட்சிக்கு இந்த எண்ணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலகத்திலே சொல்ல முடியுமா? இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்ட் கிடையாது. ஸ்டிக்கிங் பாயிண்ட் கூட்டணி வலுவாக இருக்க வேண்டும், தேர்தலை சந்திக்க வேண்டும், எங்களுக்கு கணிசமான உறுப்பினர்கள் எங்களுடைய சார்ந்தவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும், எங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டும், எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும். அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம். இது ஒன்றும் ஒரு ஸ்டிக்கிங் பாயிண்டா இன்னைக்கே ஆன்சர் பண்ண வேண்டிய கொஸ்டினோ கிடையாது. இருக்கிறது 234. எல்லாருக்கும் ஆசை நிறைய. ஆனா 234 உள்ளதான் நாங்க அடங்கிக்கணும். இந்த 234 எப்படி அடங்கிக்கணும்ன்றது போதான் தெரியும். ஆனா யாரா இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். ஆனா ரியலிஸ்டிக்கா இருந்துதான் கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிச்சுக்குவோம். ராகுல் காந்தி எந்த ஒரு கோரிக்கை நியாயமான கோரிக்கையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுப்பார். தனி மனித சுதந்திரமாக இருந்தாலும் சரி, கருத்து சுதந்திரமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஆதரவு தருகிறார் ராகுல் காந்தி. அவ்வளவுதான். ஓட்டு வரும், அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகமே கிடையாது. ஏன்னா ஆதரவு இருக்கு, அவர்களுக்கு ஒரு எனர்ஜி இருக்கு. ஆனா ஓட்டே சீட்டா மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா ஆதரவு வாக்குகளாக மாறி வாக்குகள் சீட்டுகளாக மாறுவது என்பது ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்க்கு நிறைய ஃபேக்டர்ஸ் வரணும். ஆர்கனைசேஷன், கேண்டிடேட், இதெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் ஃபாலோ பண்ணதான் வரும். ஆதரவே ஓட்டா மாறாது, ஓட்டே சீட்டா மாறாது. ஆதரவு இருக்குன்றத முழுமையா ஏத்துக்கிறேன். அதுல ஒன்றும் எனக்கு சந்தேகம் கிடையாது. அதுல இருந்து என்ன வித்தியாசம்னா, அது ஒரு ரசிகர் மன்றமாக இருக்கிறது. அதனால சூப்பர் ஸ்டாரை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வருகிறார்கள் என்பதுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொள்கை பிரகடனம் செய்வதற்காக அந்த கூட்டம் கேட்கறதுக்கு வரல. அதுல ஒரு பெரிய கொள்கை பிரகடனம் செய்வது கிடையாது. ஒரு பெரிய நடிகர் ஒத்துக்கிறேன், பெரிய பாப்புலர் நடிகர்ன்றது ஒத்துக்கிறேன். அதுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. அந்த ஃபேன் ஃபாலோவிங்காக கூட்டம் வருகிறது. ஆனா அரசியல் கட்சிக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அவங்க மேடை பேச்சு அதெல்லாம் கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் குறைஞ்சு போச்சு. இப்போ இருக்கிற சோசியல் மீடியா வந்ததுனால நேரில் தான் ஒரு பேச்சை கேட்க வேண்டும் என்று யாருக்கும் இனிமே விருப்பம் கிடையாது. அதுவும் நீண்ட உரையெல்லாம் கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஆனா ஒரு நடிகரோ சூப்பர் ஸ்டாரோ வந்தாங்கன்னா வரும். இப்ப கூட கேள்விப்பட்டேன், எங்க குஜராத்ல மேட்ச் நடந்துச்சு. விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் பாக்குறதுக்கு, அவங்க பிராக்டிஸ் பண்றதை பாக்குறதுக்கு கூட நிறைய பேர் போனாங்க. மேட்ச் பாக்குறதோட பிராக்டிஸ் பண்றதுக்கு பாக்குறது நிறைய போனாங்க. ஒரு இந்தியால ஒரு ஃபேசினேஷன் உலகம் எங்கும் இருக்கு. இதே மாதிரி பாப் ஸ்டார்ஸ் வந்தாலோ, ஒரு பெரிய பாடகி வந்தாலோ நிறைய பேர் போவாங்க. அதனால அது ஒன்றும் புதிய டெய்லர் ஸ்விஃப்ட்னு ஒரு உலகத்தில் ஒரு பெரிய பாடகி இருக்கு. அந்த பொண்ணு எங்க போனாலும் பெரிய கூட்டம் வரதான் செய்யுது. முக்கியமான அரசியல் சக்தியா தமிழ்நாட்டில் விஜய் மாறிட்டாரு. அவரோட அரசியல்வாதியா தான் பார்க்க வராங்க, அவரோட நடிகரா பார்க்க வராங்க. பல பேருக்கு பல கருத்து இருக்கும். ஏன்னா எங்க கட்சியில எல்லாருக்கும் ஒரே சிந்தனை இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே கட்சியில அதுக்கு தானே இருக்கிறோம். வெவ்வேறு கோணத்துல சில விஷயங்களை பார்ப்பாரு. அவர் சொல்லியிருக்கிறார். அதனால இதுவே அதிகாரப்பூர்வமான எல்லாரும் இதே தான் பின்பற்றணும்னு அவசியம் கிடையாது. நானும் ஒத்துக்கிறேன், கண்டிப்பா ஆதரவு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா ஆதரவே வாக்குகளாக மாறி வாக்குகளே சீட்டுகளாக மாற வேண்டும் என்றால் அதை பல ஃபேக்டர்ஸ் பிளே பண்ணணும். ரைட்டா? எல்லாரும் ஹாப்பி பொங்கல் எல்லாரும்.